வணக்கம் ஆடியோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டர்ல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்துட்டீங்கன்னா ரியாக்ஷன். ஓகே, ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ல ஒரு ஸ்டேட் அச்சீவ் ஆகுது. அந்த ஸ்டேட்டோட பேர் என்னன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷன்ல ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகுது. அண்ட் எந்த அந்த ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகும்போது H2 ஓட கான்சன்ட்ரேஷன், I2 ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் HI ஓட கான்சன்ட்ரேஷன். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷனோட வேல்யூஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்கறது என்னன்னா ரியாக்ஷன் குவாஷியன்ட். ஓகே, ஸோ QC ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ரியாக்ஷன் குவாஷியன்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா QC is equal to concentration of product divided by concentration of reactant at a particular time. ஓகே, ஸோ இங்கே என்ன, இந்த ரியாக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகுது, H2 ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 அண்ட் I2 ஓட கான்சன்ட்ரேஷன் 0.2. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படி எடுக்கும்போது இங்கே யார் ப்ராடக்ட்? எஸ், HI. ஸோ HI பவர்ல என்ன வரும்? ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்பவுமே பவர்ல போகும். டிவைடட் பை ரியாக்டன்ட் H2 I2. தட்ஸ் இட். இப்போ HI ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன? That is 0.4. Yes, 0.4 whole power 2 divided by H2 and I2 oda concentration 0.1, 0.2, 0.1, 0.2. சரி, இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணா என்ன வரும்? 0.4 ஸ்கொயருங்கனால 0.4 divided by 0.1 into 0.2. ஸோ இப்போ இதை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகே, தென் 0.1ஐயும் 0.4 நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். The 4 into 2, 8. So answer for this question is option A is right answer. Okay, got it? So option A தான் இங்கே இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா what do you understand from the reaction if reaction quotient is 2? Okay, so QC ஓட value 2 and the equilibrium constant is 3. Okay, so QC oda value 2 and equilibrium constant oda value 3. Right? QC and KEQ. இந்த ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் இன்க்ரீஸ். எப்பவுமே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபிக்ஸ்டா இருக்கும். ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் தான் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இது கிடையாது. த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டிக்ரீசஸ் கிடையாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வேணா மாறுமே தவிர சிம்பிளா கான்சன்ட்ரேஷன் நீங்க மாற்றும் போது மாறாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் தி சேம். யா, ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும், ப்ராப்ளமே இல்லை. த ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன்க்ரீசஸ். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அஃப்கோர்ஸ் நீங்க ஈக்குலிபிரியம் சாப்டர்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துருப்பீங்க. பாலை 3 இடத்துல வச்சிருப்பாங்க. பிசிக்ஸ்ல கூட இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பொசிஷன்ல என்ன ஆகும்? ஃபார்வர்டு ஃபேவர் ஆகும். கரெக்டா? அண்ட் இது ஸ்டேபிளான ஸ்டேட் அண்ட் இந்த ஸ்டேட்டை நம்ம ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். தென் இனிஷியல். ஓகே, இந்த இனிஷியலில் இருக்கக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எங்கே இருக்குது? முன்னாடி இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ கிரேட்டர் தென் QC. அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பால், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ லெஸ் தென் QC. ஏன்னா இது பின்னாடி இருக்கு, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பின்னாடி இருக்கனால. ஸோ இந்த பால் எங்கே போகும்? ஃபார்வர்டு போகும். இந்த பால் பேக்வேர்டு போகும். ஸோ அக்கார்டிங் டு திஸ் என்ன ஆகும்? இது ஃபார்வர்டு ஃபேவர். ஓகே, ஃபார்வர்ட் ஃபேவர், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர். இது பேக்வேர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும். இதுதான் ஓவரால். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா QCயோட வேல்யூ கம்மியாக இருக்கு, KEQயோட வேல்யூ அதிகமாக இருக்கு. தட் மீன்ஸ் இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் அப்போ என்ன ஆகும்? இந்த கண்டிஷனில் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அது என்ன ஆகும்? முன்னாடி வர ட்ரை பண்ணும். ஸோ முன்னாடி வரும்போது ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன நடக்குது? இங்கே QCயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் உங்களுக்கு மாறாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். மாறக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ the right answer here is according to இந்த டேட்டா வச்சு நமக்கு கிடைக்கக்கூடியது ரியாக்ஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆகும்போது QC is equal to equilibrium constant, it's equal to 3 அப்படிங்கிற வேல்யூல ஸ்டாப் ஆகும். இதுதான் ஆப்ஷன் டி இஸ் a right answer. ஓகே,
ஏன் நீங்கள் பார்க்கலாம் ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிமைன் சேம், அது ப்ராப்ளமே இல்லை. பட் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 டேட்டாலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ விஷயம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நீங்கள் நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியதான் Xylem பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸ். இது ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹைப்ரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில் நீங்கள் டைரெக்டாக போய் படிக்கலாம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டோன்ட் வரி, நம்ம Xylem ஆன்லைன், ஓகே, Xylemத்தோட கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் த ஃபீஸ். ஓகே, ஸோ இந்த ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியா? காட் இட். ஸோ தட்ஸ் இட். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஆக்சஸ்மே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ டேக் கேர் யுவர்செல்ஃப். ஹோப் யுவர் ப்ரிப்பரேஷன் வில் பி பெட்டர். அண்ட் உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பாய்.